இணைந்திருக்கிறோம் மாதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில். மனிதம் என்றாலே அழகுதான். இந்த அழகுக்கு அழகு சேர்ப்பதுதான் இந்த அழகு கலை. ஆம், இன்று அதிதிகள் பக்கம் பகுதியில் இந்த அழகு கலை சார்ந்த ஒருவரைத்தான் சந்திக்கவிருக்கிறோம். இவர் அழகு கலையில் மட்டுமல்ல, ஒரு ஹோம் பேக்கராகவும் காணப்படுகிறார். வணக்கம் கீர்த்தனா லக்ஷ்மணர் அவர்கள். வணக்கம் சனுஜா. உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் எங்களுக்காக. நான் கீர்த்தனா லக்ஷ்மணர். நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிரைடல் அண்ட் பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் படித்தேன். அதுக்கு பிறகு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அதனால நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னோட சிட்டியோட பிஸ்னஸ் ஆன ஜிகே ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ஸ் பை கீர்த்துங்கிற ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் அப் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. என்னோட சிட்டி தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களோட சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அவங்க செய்ய முடியாதனால நீங்கள் செய்கிறீங்களா என்னோட பிஸ்னஸ்ன்னு கேட்டாங்க. அப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லி நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் சின்னதுலேருந்து எங்கள் அம்மா நிறையா அந்த ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மூலம் தான் எனக்கு இந்த டேலண்ட் இதை நான் படிப்படியாக இப்போ என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அப்போ இது உங்களுக்கு ஒரு ஜீன் மூலமாக கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆமாம் ஆமாம். என்னோட அம்மம்மா அவங்க எல்லாருமே இந்த ஸ்வீட்ஸ் இதில் கொஞ்சம் நல்லா செய்யக்கூடியவங்க தான். அப்படிதான். நீங்க ஹோம் பேக்கர் மட்டும் இல்லாம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டும் கூட இல்லையா? ஆமா. இதுக்கான ஆரம்பம் என்னவாகிறது? இதை ஒரு தொழிலாக செய்ய வேண்டும், இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு தூண்டுதல் எங்க இருந்து உங்களுக்கு வரப்பெற்றது? ஆக்சுவலி சின்னதில் எனக்கு மேக்கப் மேலே சரியான இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் சின்னதில் புக் எடுக்கிறத விட மேக்கப் ப்ரஷ் எடுக்கிறது தான் கூட அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கே ஏதாவது வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படி போகிறதுனால கூட நான் மேக்கப் அழகாக பண்ணிக்கணும், லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கணும். இப்போ மற்ற பிள்ளைங்க மாதிரி இல்லாமல் அழிக்காமல் இப்படியே உட்காந்துருப்பேன், லிப்ஸ்டிக்லாம் போட்டு அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மூலம் தான் எனக்கு மேக்கப் மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்துச்சு. அதுக்கு பிறகு போக போக நான் ஏன் இதை என்னோட பிஸ்னஸாக செய்யக்கூடாது, ஒரு அழகு கலையை நான் ஏன் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு படிச்சுட்டு அதில் என்விக்யூ, பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் அதெல்லாம் நான் செஞ்சு அது மூலம் தான் நான் வந்தேன். அண்ட் நான் ஒரு மீடியாவில் கூட ஒர்க் பண்ணேன், இது மேக்கப் ஆர்டிஸ்டாக. நிச்சயமா நாங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறோம்னு சொன்னால் அது சார்ந்த அறிவுகளை நாங்கள் முதல்ல வளர்த்துக்கொள்ளணும் இல்லையா? வளர்த்துக்கொண்டு நாங்கள் அந்த ஃபீல்டில் போனால் மட்டும்தான் நாங்கள் முன்னேற முடியும் இல்லையா? அப்படி நீங்கள் கற்ற இந்த கலையை வேறு யாருக்கும் கற்பிக்கிற ஐடியா உங்களுக்கு இல்லையா? எனக்கு ஐடியா இருக்குது. பட் நான் இப்போ கேக் நான் சொல்லி கொடுத்து தான் இருக்கேன். ப்ரௌனீஸ்ன்னு சொல்லி நான் மாஸ்டர் கிளாஸஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கேக் செஞ்சிட்ருக்கேன். பட் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அது நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா அது செய்ய போனால் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்குள்ளே நான் நுழைஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ப்ரௌனீஸ் கேக் நான் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆன்லைன் மூலம். நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களோட குடும்பம் நிச்சயமா ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ். ஆமா, என்னோட அம்மா, அப்பா அண்ட் அண்ணா 3 பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவ் இந்த விஷயத்துல. நான் எது செய்யறதுனால அவங்க தடுக்கவே மாட்டாங்க. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். இப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன், சரி செய். இப்போ நான் ஒர்க் போறேன்னு சொன்னேன், சரி செய். இப்போ நான் ஒரு கேக் கிளாஸ் போறேன்னு சொன்னேன், அதுக்கும் சரி செய். எல்லாத்துக்கும் அவங்க எனக்கு ஃபினான்ஷியலி அண்ட் மென்டலி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அது ஒரு குடும்பத்துல சப்போர்ட் இருந்தா நாங்க நிறைய உயர பறந்து கொண்டே இருக்கலாம் இல்லையா? அது தவிரையும் உங்களுக்கு சில வேளை இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இதை செய்யணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் எது கொடுக்குது? மோட்டிவேஷன் என்னன்னா என்னோட மைண்டு தான், என்னோட மனசு. நான் ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும். இப்போ நான் அந்த காலத்து லேடிஸ் மாதிரி இருக்காம இப்போ ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ரீசன் என்னன்னா இப்போ காம்படிஷன் கூட. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க முன்னெல்லாம் ஒரு தெருவுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அப்போ அதனால அதில் காம்படிஷன் கூட நேரம் எங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்போ நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டோடு சேர்த்து நம்ம இன்னும் ஒரு 2-3 பிஸ்னஸ் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்களுக்கு எல்லா பக்கம் இருந்து எங்களுக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதே எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நிறைய பேர் எங்களை நம்பி ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது அப்போ நாங்கள் யோசிப்போம், எங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நாங்கள் தரமாக செய்கிறோம் அப்படின்னு யோசிக்கக்குள்ள நாங்கள் என்னன்னா அதை இன்னும் நாங்கள் மேம்படுத்துவோம் எங்களோட டேலண்ட்டை. இன்னும் அதில் ஏதாவது புதுசாக படிக்க பார்ப்போம். அப்போ அப்படி தான் நான் அப்படியே கண்டினியூஸாக செய்கிறதுக்கான ரீசன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது போல் இப்போ நிறைய காம்படிஷன். ஒரு வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், வீட்டுக்கு ஒரு ஹோம் பேக்கர் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. ஹேண்ட் கிராஃப்டிங்கில் கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி இருக்கையில் நீ ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணால் மட்டும் தான் நாங்கள் இந்த ஃபீல்டில் நிலைக்க முடியும் தானே. உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் திங் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட இருக்க ஸ்பெஷல் திங் என்னன்னா, இப்போ நான் ஹோம் பேக்கராக இருக்கேன்னா என்னோட இருக்க ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா என்னோட குவாலிட்டி தான். குவாலிட்டி. இப்போ நான் போடுற திங்ஸோட குவாலிட்டி தான். இப்போ நான் ஒரு இன்கம் எடுக்கிறதுக்காக நான் ஒரு பிஸ்னஸ் செய்யலை. ஆக்சுவலி
இப்போ நான் வந்து நான் ஒரு ஸ்வீட் செய்கிறேன்னு வைங்களேன், இப்போ ஒரு மைசூர் பாக் செய்கிறேன்னு வைங்களேன், அதுக்கான திங்ஸ் வந்து நான் ரொம்ப குவாலிட்டியாக நான் போடுவேன். எதுவுமே நான் செகண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாமே நல்லா இருக்கணும். ஏன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எங்களை நம்பி தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ திருப்பி நம்ம எங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக எங்களோட குவாலிட்டியை வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் எங்களோட குவாலிட்டியை வந்து நான் மெயின்டைன் பண்ணனால தான் வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து இன்னும் நான் இருக்கேன். இப்போ எனக்கு நிறையா வெட்டிங் ஆர்டர்ஸோ, இப்போ தீபாவளி, அந்த நியூ இயர்க்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து என்னென்னா என்னோட குவாலிட்டி. அந்த குவாலிட்டியில் வந்து அவனால் கம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். நிச்சயமாக. ஈவன் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது கூட நான் வந்து திங்ஸ் எல்லாமே வந்து நல்ல திங்ஸ் தான் வாங்கிக்குவேன். எதுலேயுமே நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுலேயுமே நாங்கள் அந்த குவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை வச்சுருந்தா எங்களுக்கு கட்டாயம் அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ கேக் பேக்கிங் என்று சொல்றப்போ இந்த வார ஆர்டர்ஸ் இருக்குது தானே, உங்களோட கேக் ஆர்டர்ஸ். கேக்குன்னு சொல்றது வந்து உங்களோட யாரோ ஒருவருடைய ஒரு அன்புக்குரியவருக்கு ஒரு ஆள் வந்து தான் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து அன்பை வெளிப்படுத்தும் ஒரு முகமாக வந்து இந்த கேக் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு திருமணத்துக்கு அக்கா தங்கையாக ஆர்டர் பண்ணலாம், பர்த்டேக்கு கணவன் அல்லது மனைவி ஆர்டர் பண்ணலாம். இப்படியே தான் உங்களுக்கு கேக் வரும். இப்படியாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ல ஏதாவது மறக்க முடியாத கேக் இருக்கா? கேக் டிசைன், அவங்க சொல்ற டிசைனா இருக்கட்டும், ஏதாவது மெமரிஸா இருக்கட்டும். சில ஆட்கள் சொல்லுவாங்க இதை மாதிரி இந்த பேரை வந்து போடுங்க, இந்த விஷயத்த வந்து இதுல போட்டுத்தாங்க, அப்படி மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஒய்ஃப் கன்சீவா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வளகாப்பு பேபி ஷவர் டைம்ல எனக்கு ஒரு கேக் ஆர்டர் கொடுத்தாங்க. அது என்னன்னா கேக் உள்ளுக்கு அவங்களோட அந்த ஸ்கேனிங் போட்டோஸ் எல்லாம் கேக் கட் பண்ணும்போது அப்படி அந்த மேல இழுத்தா வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்ல செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. அது எடிபிள் இல்லை இல்லையா? அது எடிபிள் இல்லை. அது அவங்களோட பிரின்ஸை கொடுத்தாங்க. அப்போதான் அது இழுக்கும் போது அந்த கேக்ல இருந்து வரும் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்கேன், செகண்ட் மந்த் ஸ்கேன், அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தாங்க செய்ய சொல்லி. அது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பாண்டிங். அப்போ அவங்க கன்சீவாக இருக்கும்போது அவங்க ஒரு சர்ப்ரைஸாக ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே ஒய்ஃப் தான் செய்வாங்க. ஆஸ் அ ஹஸ்பண்டாக வந்து அவர் வந்து எல்லாமே அவங்க சர்ப்ரைஸாக வந்து கொடுத்து எனக்கு செய்ய சொல்லியிருந்தாரு. அப்போ அது உங்களுக்கு ஒரு பெண்ணு ரீதியில் எனக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட். நிச்சயமா. இப்போ நீங்கள் வந்து மேக்கப் ஃபீல்டை விட இந்த ஹோம் பேக்கர்ன்ற ஃபீல்டுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ வந்து இப்பத்திய காலத்தில் வந்து என்ன மாதிரியான ட்ரெண்டிங் இருக்கு இந்த ஹோம் பேக்கர்ஸ், கேக் மேக்கிங் இதுல எல்லாம்? ட்ரெண்ட் என்ன நிறையா இருக்கு. கிராவிட்டி கேக்ஸ் இருக்குது. கிராவிட்டி கேக்ஸ்னா வந்து லைக் அது வந்து அந்த கேக்ல வந்து அந்த ஒரு டூல் மாதிரி வச்சு அந்த டால்ஸ் எல்லாம் வச்சு அதை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டேபிளா நிக்கும். ஓகே, அந்த கிராவிட்டி அந்த மாதிரி கேக்ஸ் இருக்குது. இப்போ நிறைய 3D 4D 5D கேக்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது. அப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது இப்போ. ஆமா, இப்போ நீங்க ஒரு கேக் பேக்கிங்கா இருக்கட்டும், மேக்கப் ஃபீல்டா இருக்கட்டும், என்னதான் நாங்க எங்களோட ஆர்டரை நாங்க குவாலிட்டியாகவும் சரியான டைமுக்கு செய்து கொடுத்தாலும் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு நீங்க நினைச்சபடி அந்த விஷயம் வந்து நடக்காம இருந்திருக்கும். ஒரு டைமுக்கு கொடுக்க முடியாம போயிருக்கும், நீங்க நினைச்ச டிசைன் வராம இருந்திருக்கும். இப்படியான நேரங்கள்ல வந்து அதை நீங்க எப்படி சமாளிச்ச? நீங்க ஆக்சுவலி நான் அந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல நிறைய நான் சொதப்பியிருக்கேன். இப்போ ப்ரௌனீஸ்லாம் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ். இப்போ எனக்கு பர்த்டே கேக்ஸை விட எனக்கு டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனீஸ் வந்து எனக்கு வந்து நிறைய வரும். நான் வந்து 30 டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனீஸ் செய்வேன் நான். அப்போ எனக்கு அந்த ப்ரௌனீஸ் ஆர்டர்ஸ் தான் நிறைய வரும். இப்போ ஒன்ஸ் வந்து நான் செஞ்ச பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து என்ன ஆச்சுன்னா, ப்ரௌனி வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் நான் வைக்கிறதுக்கு. நான் வந்து அந்த டெம்பரேச்சரை கூட்டி வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் ஆர்டர் கொடுக்கணும். நான் அந்த ப்ரௌனி ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்போ டெம்பரேச்சர் வந்து நான் தெரியாமல் கூட்டி வச்சோன்னா அது என்ன ஆச்சுன்னா பிஸ்கட் மாதிரி ஆயிடுச்சு. ஓ, ப்ரௌனி பிஸ்கட், ப்ரௌனி கேக் இல்லாமல் பிஸ்கட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, எனக்கு செய்யறது வந்து கரெக்டாக செய்யணும். எதுனாலுமே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட அதை வந்து என்னால் தாங்கிக்க முடியாது. அது நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட நான் பார்த்து தான் செய்வேன். அது மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ தடவை ஸ்டார்டிங் வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டாக வராது. ஸ்வீட்ஸாக இருக்கட்டுமே நான் நிறையா ஸ்வீட்ஸ் கொட்டியிருக்கேன் செஞ்சு சரி வராமல். நிறைய விஷயம் கேக்குமே வந்து எனக்கு வந்து பேக்கிங் டைம் அப்செட் ஆகி ஐசிங் ஒழுங்காக பண்ண முடியாமல் ஐசிங் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி அப்படி நிறையா வந்து மிஸ்டேக்ஸ் ஸ்டார்டிங்கில் நடக்கும்.
ஒரு கஸ்டமருக்கு நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அது நடந்தது வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு தாக்கமா இருந்துச்சு. அது எப்படி அதை நீங்க சரி பண்ணி கொடுத்தீங்க? அதுக்கு பிறகு நான் திருப்பி நைட்டா செஞ்சேன் நான். செய்துட்டீங்க திருப்பி? ஆமா, திருப்பி செஞ்சு ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து கரெக்ட் டைம் கொடுத்துட்டேன் நான். எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த அன்பு கலந்து கொஞ்சம் செய்து கொடுக்கும் போது அது நல்ல ஒரு ரிசல்ட்டாக திருப்பி வரும் இல்லையா? அது மட்டும் இல்லாம உங்களோட பிசினஸ் அண்ட் பாக்குற வரைக்கும் ஆரம்பத்துல உங்களோட பிசினஸ் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? அதாவது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? எப்படி நீங்க வளர்ச்சி அடைந்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங் வந்து எனக்கு ஆர்டர்ஸே வராது. இப்போ எனக்கு ஸ்வீட்ஸ் ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா அது வந்து எனக்கு சித்திர பிஸ்னஸ். அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே எனக்கு தான் வந்து அவங்களோட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. கேக்குங்கிறது வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஆர்டர்ஸே வராது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா நான் ப்ரொமோட் பண்ணேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லுவேன், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ நிறையா விஷயம் சொல்ல அவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தா நிறைய நான் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்டருக்கு காசுக்கு இல்லாமல் நான் ஃப்ரீயாக நிறையா செஞ்சு கொடுத்துருக்கேன். கேக்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே செய்கிறது தானே. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டினா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேனா இப்போ அவங்களுக்கு வந்து நானே கேக் செய்வேன். எங்கள் அப்பா பர்த்டேக்கு செய்வேன், அம்மா பர்த்டேக்கு செய்வேன், அண்ணா பர்த்டேக்கு செய்வேன், ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு செய்வேன். அப்படி நான் நிறையா நான் ஃப்ரீயாகவும் செஞ்சு கொடுத்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தேன். அப்படி தான் வந்து என்னோட பிஸ்னஸ் டெவலப் ஆனிச்சு. இப்போ இந்த நிலையில் இருக்குது இல்லையா? ஆமாம், இப்போ வந்து ஓரளவு நான் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் என்னோட பிஸ்னஸை. மேலும் மேலும் நீங்கள் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ற ரீதியில் இப்போ பிரைடல் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கிறீங்க தானே? இப்ப பிரைட் பொறுத்த வரையில அதுதான் முக்கியமான ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமான ஒரு தருணம். அந்த மணப்பெண்ணாக அந்த பெண் அமர்ந்திருக்கும் தருணம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மேக்கப் வந்து தான் சூட் ஆகும். அதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது அவங்களுக்கு பிரைட்ன்றப்போ ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, மேக்கப் எப்படி இருக்குமோ, அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படின்னா ஆக்சுவலி நம்ம இப்போ பிரைடுங்கிறது நம்ம ஆல்ரெடி எங்களுக்கு வந்து புக் பண்ணியிருப்பாங்க. 6 மந்த்ஸ்க்கு முன்னுக்கோ 3 மந்த்ஸ்க்கு முன்னுக்கோ நம்மளுக்கு புக் பண்ணி தான் பிரைட் வருவாங்க, சடனாக வர மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கே அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்போம், அவங்களோட ஸ்கின் வந்து என்ன மாதிரி ஸ்கின். இப்போ ஒரு சிலவங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் என்னன்னா அவங்க மேக்கப் பண்ண பிறகுதான் அவங்களோட சென்சிட்டிவ்னஸ் விளங்கும் வெளியே. என்ன மாதிரியான அந்த அலர்ஜிஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரைடு கிட்ட கேட்பேன், உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னான்னு கேட்பேன். அப்போ அவங்க சென்சிட்டிவாக இருந்தால் அவங்கள்ட்ட மேக்கப்பில் நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் செய்வேன். அவங்களுக்கு அந்த சேராத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட மாட்டேன். அவங்க அப்படியுமே சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பெரிய ஹெவி மேக்கப் கேட்க மாட்டாங்க தானே, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு ஸ்கின் வந்து சென்சிட்டிவ்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மேக்கப் செய்வேன். இப்போ ஒரு டார்க் ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி செய்யணும், ஃபேர் ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி செய்யணும். இப்போ எல்லா ஸ்கின்னுக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து போட முடியாது. ஆயில் ஸ்கின்னுக்குன்னு தனியாக ஃபவுண்டேஷன் இருக்குது, ட்ரை ஸ்கின்னுக்குன்னு தனியாக ஃபவுண்டேஷன் இருக்குது, நார்மல் ஸ்கின்னுக்கு தனியாக ஃபவுண்டேஷன் இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லாமே தனியாக இருக்குது. அப்போ அதனால அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஆக்சுவலி ஏஷியன்ஸுக்கு நார்மலாக இருக்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் தான். இப்போ ஃபாரினர்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நமக்கெல்லாம் வந்து ஒன்று நார்மல் ஸ்கின்னாக இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் ஆயில் ஸ்கின்னாக இருக்கும். ஏன்னா எங்களோட கிளைமேட் அதுகளுக்கு வந்து எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இன்கேஸ் நாங்கள் ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படி இப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து மேக்கப் செய்யணும். அதாவது ஒவ்வொரு ஸ்கின் டைப்பை பார்த்து அறிஞ்சு நீங்கள் ப்ரீ புக்கிங்கில் வந்து ப்ரீயரே செய்து பார்த்துருவீங்க மேக்கப் இல்லையா? ஆமாம், அவங்க வந்து ட்ரையல் கேட்பாங்க ஒரு சிலவங்க, எங்களுக்கு வந்து ட்ரையல் மேக்கப் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ ஃப்ளவர்ஸ்லேருந்து மேக்கப்லேருந்து ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ட்ரையல் கொடுப்போம். ட்ரையல் அதுவும் ஒரு அவைலபிளாக இருக்குது, அது நல்ல விஷயம் இல்லையா? ஆமாம், இப்போ அவங்க வந்து ஒரு வெட்டிங்க்கு ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து மேக்கப்லாம் நாங்கள் பண்ணுவோம். அவங்களுக்கு அது எதுவும் லிப் கலர் மாற்றணும், ஐ ஷேடோ கலர் மாற்றணும், நம்ம அது வெட்டிங் டைம் அந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்குவோம். அப்போ மணப்பெண்ணை பொறுத்தவரையில் இந்த காலத்து மணப்பெண்கள் வந்து கூடுதலாக இந்த விண்டேஜ் ஸ்டைல விரும்புறது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது இல்லையா? இப்ப பழைய காலத்து அம்மா மாதிரியோ அம்மம்மா மாதிரியோ வலிக்கிறது வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப இது ட்ரெண்ட்ல இருக்குன்னு அது உங்கள்ட்ட கேக்குறாங்க, ஒரு விஷயம் ட்ரெண்ட்ல இருக்குன்னு உங்கள்ட்ட கேக்குறாங்க. பட் அது வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆக இல்லை என்ற மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ட்ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, பிரைடோட ப்ரிஃபரன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன், இதுதான் சிச்சுவேஷன் இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவேன். அப்படியே அவங்க ஒத்துங்களாட்டி நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். இப்போ செஞ்சுட்டு இப்போ அவங்களோட ரிலேட்டிவ்ஸை வந்து நான் வந்து பார்க்க சொல்லுவேன், இவங்களுக்கு வந்து சூட் பண்ணுதா. நீ அவங்க ஆனஸ்டா பதில் சொல்லுவாங்க தானே.
இப்போ 4 பேர் சொல்லும்போது மைண்ட் மாறுறது தானே. ஆமா. இப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் செய்ய விருப்பம் தான். இப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் செட் ஆகாது. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும். உங்களுக்கு செட் ஆகுறது எனக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்போ அதனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் முடிஞ்ச அளவு. ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகாதது நம்ம செய்ய முடியாது தானே. ஃபைனலி அவங்கள விட்டு அந்த பிக் டேல வந்து அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆகுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டை குறை சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, நிச்சயமா. இப்போ இந்த பேமெண்ட் விஷயத்துல எல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் மனக்கசப்பை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்படியே அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்குது. எனக்கு என்னன்னா ஒன்ஸ் என் ஃப்ரெண்டு விட்டு ஃப்ரெண்டு எனக்கு புக் பண்ணாங்க மேக்கப்புக்கு. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டால அட்வான்ஸ் வாங்கலை. எப்பயுமே நான் ஒரு 20,000 மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் நான் செய்வேன். இப்போ நான் அட்வான்ஸ் வாங்கலை. வாங்காமல் நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெட்டிங் வந்து பேமெண்ட்லாம் நான் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு அவங்க ஓகே மேக்கப்லாம் சொல்லிட்டு அந்த டைமில் நல்லா இருக்குது, மேக்கப் நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் சொன்ன பேமெண்ட்டை விட அவங்க எனக்கு குறைச்சி கொடுத்தாங்க. அப்புறம் நான் கேட்டு சொன்னாங்க மேக்கப் நல்லா இல்லைன்னு. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் ட்ரையலும் செஞ்சு காட்டினேன் ஃப்ரீயாக. அப்புறம் அவங்க எனக்கு ஆஃப் பேமெண்ட் தான் கொடுத்தாங்க. அப்போ நான் பேசின பேமெண்ட் இந்த அமௌண்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு ட்ரையல் செஞ்சேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தனால தான் அடுத்து நீங்கள் என்கிட்ட ப்ரொசீடே பண்ணீங்க, ஏன் வந்து நீங்கள் எப்படி செய்கிறீங்க, எனக்கு மேக்கப் பிடிக்கல அப்படின்னு எனக்கிட்டே சொல்கிறாங்க. எனக்கு வந்து அது வியர்டாக இருந்துச்சு. என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க. அந்த டைமில் நல்லா இருக்குது, எல்லாருமே பாராட்டினாங்க. இப்போ அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்களோட மதர் இன் லாவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவங்க அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகவும் நான் யோசித்தேன், ஓகே ஃபைன் பரவாயில்ல வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் வந்து லைக் சண்டேலாம் பிடிக்க போகலை, ஓகே சந்தோஷமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கும் இல்லையா? அதை வந்து நாங்க ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொண்டு கடந்து போறதுதான் எங்களோட ஃபீல்டுக்கு நல்லது. அது எங்களுக்கு மரியாதை இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இது தவிர்த்து நிறைய சவால்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நிறைய குடும்பங்கள்ட்ட இருந்தோ இல்ல சமூகத்திட்ட இருந்தோ நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த சவால்களை வந்து நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியும் தானே. இப்போ ஒரு டைம் இல்லை எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு பிரைட்னா வந்து அவங்களுக்கு காலையில் கல்யாணம் ஒரு நடக்கும். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 12-1க்கே வந்து நம்ம வந்து போகணும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் தான், நான் அவங்கள வந்து தப்பு சொல்ல மாட்டேன். பட் மற்ற ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, இது என்ன 12 மணிக்கு போகிறாங்க, 1 மணிக்கு போகிறாங்க, நைட் வராங்க, வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, என்னையே கல்யாணம் பண்ண போகிறவரை எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு. நான் ஏன் மற்றவங்கள பற்றி யோசிக்கணும்? அவங்களாம் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க எனக்கு வந்து நீ எதுவும் செய்யாத, போகாத, வராத அப்படின்னா ஒரு நாளுமே சொன்னது கிடையாது. எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதை கொண்டு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொல்கிறதையும் எடுத்தால் நம்ம வாழ முடியாது. ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம்னா வந்து 1000 பேர் 1000 சொல்ல தான் செய்வாங்க. எல்லாரும் சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம முன்னேறி போக முடியாது, இப்படியே தான் இருக்கணும். நிச்சயமா. இப்போ நாங்கள் எது செய்தாலுமே விமர்சனங்களை வரத்தான் போகுது, அது வந்து கடந்து போகிறது தான் எங்களுக்கு நல்லம். இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற ஐடியா உங்களுக்கு இருக்கா? இருக்கு. எனக்கு வந்து அந்த இந்தியன் ஸ்வீட்ஸ் ஷாப் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட ட்ரீம். பாம்பே ஸ்வீட்ஸ் மாதிரியா? லைக் ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் மாதிரி எனக்கு வந்து செய்கிறது தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா. புதுசாக எனக்கு செய்யணும், ஸ்ரீலங்காவில் இல்லாத ஸ்வீட்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து அது வந்து பெரிய கேட்ரிங் பிஸ்னஸ் மாதிரி செய்கிற ஒரு பிளானும் எனக்கு இருக்குது. பார்ப்போம், கடவுள் என்ன வச்சிருக்கிறாரோ தெரியலை. இப்போ நீங்கள் வந்து கேக் பேக்கிங் வந்து நீங்கள் டீச் பண்ணிட்டும் இருக்கிறீங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஆமாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்குமான அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது? அந்த எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அவங்க லைக் நான் ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுக்கிறேன், லைக் மேனுவலி நான் எடுக்கிறது கிடையாது. அப்போ நான் பேமெண்ட்லாம் சரியாக நான் பார்த்து தான் எடுப்பேன். எல்லாரையுமே நான் வந்து எடுக்கிறது இல்லை, நான் பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் நான் டீச் பண்ணுறேன். எனக்கு டைம் இல்லை, ஸ்வீட்ஸ் செய்யறதுனா எனக்கு டைம் இல்லை. அப்போ ஓகே தான், அவங்க லைக் சொல்கிற மாதிரி எல்லாம் செய்வாங்க. லைக் நான் எல்லாமே அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க, கேக் செஞ்சு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்குமா எனக்குமா இருக்க பாண்டிங் வந்து சவுண்ட்ஸ் குட்.
ஓகே அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க கற்றுக்கிறத வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கான சரியான சான்றிதழ்களும் இதுகளும் அவங்களுக்கு நீங்க வழங்குவது வழக்கம் இல்லையா இல்ல ஆமா அது மாதிரி நீங்களும் செய்றீங்களா? ஆமா நான் சரி ஒரு கிராஜுவேஷன் மாதிரி செய்வேன். அவங்க படிச்சு முடிச்சாரு அது ஒரு batch. படிச்சு ஒரு பேட்ச் முடிச்ச பிறகு ஒரு கிராஜுவேஷன் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இப்படியான இப்ப வந்து சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்த கட்டமா ஏதாவது பெரிய லெவல்ல செய்யற மாதிரி? அடுத்த கட்டமா எனக்கு வந்து இன்ஸ்டியூட் மாதிரி செய்யறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. ப்ரௌனீஸ்க்கு மட்டும் அதுதான் இன்ஸ்டியூட் மாதிரி செஞ்சு எனக்கு மேனுவலாகவும் கிளாஸஸ் வச்சு பெரிய லெவலில் கிராஜுவேஷன் செஞ்சு அதுக்கான ஒரு ஐடியாவும் எனக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் என்னோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆன பிறகு நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக செய்வேன். நிச்சயமா நீங்க ஃபியூச்சர்ல இன்னும் மேலே மேலே இது சார்ந்த விஷயங்கள் நிறைய செய்யணும்னு நாங்க வாழ்த்து தெரிவித்துக் கொள்றோம். ஆதவன் டிவி நேயர்களுக்கும் உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிற பெண்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்பயுமே பெண்கள் வந்து நாங்கள் நினைச்சதை வந்து செய்யணும், அதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும். நீங்க வந்து யார் என்ன சொல்றாங்களோ அதை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நானும் இதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்ல தான் செஞ்சாங்க. எங்க அப்பாக்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு சரி வராது, இந்த படிப்பெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு சரி வராது. இப்போ நான் வந்து மீடியாவுக்கு ஒர்க் பண்ண வேற நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. எதுக்கு மீடியாவுக்கு அனுப்புறீங்க, அங்கெல்லாம் வந்து சரி வராது, அங்கெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க அங்கே போயிட்டு வேலை செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அதெல்லாம் ஒன்றுமே கணக்கு எடுக்கலை. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க, ஆனால் வந்து இன்னொரு விஷயம் கண்டிப்பாக இது செய்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வேணும். நம்மளுக்கு ஒரு பேரண்ட்ஸ்ட சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் எப்படி சரி பேரண்ட்ஸ்ட சப்போர்ட் இல்லாட்டியும் பெண்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும். அதை தான் நான் சொல்லுவேன், அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணும், தயங்கக்கூடாது செய்கிறதுக்கு. பெண்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும். இதை பார்த்த பிறகு சரி நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்ன்ற ஒரு மனநிலைக்கு வரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. நன்றி அதுக்காக. தேங்க்யூ.